தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். பீகாரினுடைய சட்டமன்ற முடிவுகள் 200 தொகுதிகளுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலையில இருக்காங்க. 61 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 10% குறைவாக தான் முன்னிலையில இருக்காங்க. இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பாடத்தை கொடுத்திருக்கு? இந்த தேர்தல் காங்கிரஸ் சொன்ன ஜனநாயக ஆபத்தை, காங்கிரஸ் அறிவுறுத்திய அல்லது எச்சரித்த ஜனநாயக ஆபத்தை மக்கள் புரிந்து கொள்வதைத்தான் காட்டுமே தவிர இதில் காங்கிரஸுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் இதை தான் எப்போ ஃப்ரம் தி வெரி பிகினிங் வி கீப் ஆன் சேயிங் திஸ். இது தேர்தலே முறையாக நடக்க போகிறதில்ல. உடனே ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க, அப்போ எதுக்கு தேர்தல் நினைக்கிறீங்க? இப்போ அதுதான் உங்களுக்கு வேணும்னு நான் கேட்குறேன். பொதுவாக ஒரு தேர்தல் நடந்தா ஒரு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா மக்களின் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்றது தான் ஜெனரலாக சொல்லுவாங்க. மக்களின் தீர்ப்பை ஏற்க முடியும்? ஞானேஷ்குமாரின் தீர்ப்பை ஏற்க முடியுமா? மக்கள் தேர்தலில் தர தீர்ப்பை ஏற்க முடியும்? தேர்தல் ஆணையர்கள் கொடுக்குற தீர்ப்பை ஏற்க முடியுமா? அந்த மாதிரி ஜனநாயக எல்லாருக்கும் ரொம்ப உள்ளங்கை நெல்லிக்கணையா உங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏன் பிஜேபிக்காரங்களுக்கு தெரியும். இது நமக்கான தகுதியான வெற்றி இல்லை அப்படின்னு நிதிஷ்குமாருக்கு தெரியும். 20 ஆண்டுகள் கொடூர ஆட்சியை கொடுத்து இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கக்கூடிய முதன்மை மாநிலமாக பீகார் விளங்கி கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஃபிஷியல் டேட்டா கவர்மெண்ட் ஜாப்ஸ் பீகாரில் என்னன்றதுக்கு இல்லை. ஆனால் ஸ்டேட்டில் 27 லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. ஆனால் மொத்தம் இருக்கக்கூடிய பீகாருடைய பாப்புலேஷன் 13 கோடி. 13 கோடி மக்களில் வெறும் 27 லட்சம் தான் கவர்மெண்ட் பாப்புலேஷன் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிஐன்னு எடுத்துக்கோங்க சிம்பிளாக, எனக்கு இருக்கிற கணக்கு வச்சு சொல்ல முடியும். கர்நாடகாவில் 275 ஐடிஐஸ் இருக்குது. யூபியில் ஒன்றும் இல்லாத யூபியில் 292 இருக்குது. மகாராஷ்டிராவில் 422 இருக்குது. குஜராத்தில் 274 இருக்குது. வெறும் 150 ஒரு சாதாரண ஐடிஐ கூட வெறும் 150 ஐடிஐஸ் தான் பீகாரில் இருக்குது. ஒரு சமீபத்தில் செப்டம்பர் மாதத்தில் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு பிளாக் லெவலில் ஒரு எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இடிஓ அப்படின்னு பிளாக் லெவலில் ஒரு அரசு பணிக்கு தேர்வு நடக்குது. அதில் பீகாரில் அது மொத்த காலி இடங்களுடைய எண்ணிக்கை 930 போஸ்ட். எவ்வளோ பேர் அதில் விண்ணப்பித்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், அப்படி 10 லட்சம் பேர். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி 20 வருஷமா செஞ்சுட்டு நாங்கள் ஓவர்வெல்மிங்காக ஜெயிக்கிறோம்னு சொன்னால் பைத்தியக்காரன் நம்புவானா இதை? அப்போது இவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க? இந்த பேட்டர்னை நாங்கள் தொடர்ந்து நிறைய பேர் கேட்டாங்க. தேர்தல் நேரத்தில் ஹரியானா பற்றி சொல்லிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டாக வாக்குப்பதிவுக்கு முன்னாடி சொல்கிறாரு. இதுதான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். அவர் இந்தியா முழுக்கமான தலைவர், ஏன் உலகத்துக்கே தலை சிறந்த தலைவர். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. தேசிய அளவில் எடுத்துக்கிட்டால் இந்தியாவிற்கான ஒரு நல்ல தலைவர். அப்போ ஒரு தேசிய அளவில் என்ன பேட்டர்னில் இவங்க வெற்றியை குவித்து கொண்டு இருக்கிறார்கள்னு காட்டுறாரு. இதே பேட்டர்ன் தான் பீகார்லேயே நடக்கும் அப்படிங்கிறத காட்டுறாரு. ஹரியானா வெற்றியே எங்களுடைய வெற்றி, அதையே பிஜேபி திருடித்தான் பெற்றது. நரேந்திர மோடியே எம்பி கிடையாது, அதையே திருடித்தான் நரேந்திர மோடி எம்பி ஆனாருன்னு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், வலியுறுத்தி சொல்கிறோம், ஆதாரத்தோடு சொல்கிறோம். இதுவரைக்கும் ஒரு நியாயத்துக்கு கூட, ஒரு ஆதாரபூர்வமான செய்திக்கு கூட ஞானேஷ்குமார் பதிலளித்ததாக வரலாறே இல்லை. இவர் பதிலே கொடுக்க மாட்டாராம், இவர் எதையுமே பேச மாட்டாராம். ஆனால் தேர்தல் நடத்திக்கிட்டே போவாராம். தேர்தலை விட்டு விலகினா என்ன ஆகும்? அவங்க கேட்குற சர்வாதிகாரம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணுறோம், பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ஆனாலும் தேர்தல் ஆணையத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். எங்களுக்கு தெரியாதா அதே தேர்தல் ஆணையம் தான் நடத்திட்டு இருக்குங்க? ஏன் அவ்வளோ? ஏன் பீகாரில் நடந்து முடிஞ்சு இவ்வளவு சர்ச்சைக்குரிய எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் நடத்துவோன்னு ஒத்த காலில் நின்று அடுத்த 12 ஸ்டேட்டுக்கு நடத்தத்தானே ரெடி ஆகிட்டாங்க. அப்போ அவங்களுடைய என்ன நோக்கம் என்ன? இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய முதல்வர் ஏன் எதிர்த்தார் எஸ்ஐஆரை, ஏன் எதிர்த்து கொண்டிருக்கிறார் உறுதியாக அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவை பார்த்தா தெரியும். ஸோ இந்த தேர்தல் முடிவு என்பது வெல் ஆன்டிசிபேட்டட் ஒன், நாட் மச் ஆன்டிசிபேட்டட் ஒன், இட் இஸ் ஆல்ரெடி வெல் ஆன்டிசிபேட்டட் ஒன். அதனால் எங்களுடைய பவன் கேரா அவர்கள் சொன்னார், 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிற ஜனநாயக படுகொலையில் இதெல்லாம் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். வேற என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும்? இல்லை, இந்த 65 லட்சம் பேரை நீக்கலனா இன்னைக்கு மகாகத்பந்தன் வெற்றி பெற்றிருக்குமா? லட்சக்கணக்கில் பேசிட்டு இருக்க இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கக்கூடாது. பின்ன அதை திட்டமிட்டு பிஎல்ஓஸை அனுப்பி, அங்கே உள்ள பிஎல்ஏஸை அனுப்பி யார் இவர்களுக்கு வாக்களிப்பார்கள், யார் இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை திட்டவட்டமாக தெரிந்து புரிந்து அடித்தட்டு மக்களை, இப்போது சுப்ரீம் கோர்ட் 6 பாயிண்ட்ஸ் சொல்லிச்சு இந்த எஸ்ஐஆர் மேட்டரில்.
அது யாராலையும் வந்து டினை பண்ண முடியாத 6 முக்கியமான புள்ளிகள் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. நீங்கள் 6ஐயும் கவனிங்க, எதை நோக்கி அது இருக்குன்னு பாருங்கள். 65 லட்சம் வாக்காளர்கள், the list of 65 lakhs approximate voters whose names appeared in the voter list as on 2025 but are not included in the draft list. 25 லிஸ்ட்டில் இருந்துச்சு, ஆனால் டிராஃப்ட் லிஸ்ட்டில் யார் யார் பேர் இல்லையோ shall be displayed on the website of every district electoral office. இதெல்லாம் அவங்க செய்யலை, ஆனால் இது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர். டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸர் வந்து அவங்களோட வெப்சைட்டில் வெளியிடணும். த இன்ஃபர்மேஷன் வில் பி பூத் வைஸ் பட் இட் கேன் பி ஆக்சஸ்டு பை EPIC, எபிக் voter. It shall also disclose the reason of non-inclusion in the draft roll. இவ்வளவு தெளிவாக ஏன் நம்ம தர சொல்லுது? நீக்கப்பட்டவர்கள் அனைவருமே பாமரர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். With view of make the public aware, second point, public aware of the display of 65 lakh voters on the website of district electoral officer, wide publicity shall be given in the vernacular newspaper having wide circulation in Bihar. இதுக்கு சொல்லுது உச்சநீதிமன்றம். பீகாரில் ஒயிட் சர்க்குலேஷன் இருக்கிற ஒரு பேப்பரில், வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பரில், அதுவும் எப்படி, இட் ஷால் ஆல்சோ ப்ராட்காஸ்ட் அண்ட் டெலிகாஸ்ட் ஆன் டிவி அண்ட் ரேடியோ சேனல்ஸ். இஃப் தி டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸர் ஹேவ் எனி அஃபிஷியல் சோஷியல் மீடியா சைட், தே வில் டிஸ்பிளே த பப்ளிக் நோட்டீஸ் ஆன் தட் சைட் அஸ் வெல். எதுக்கு? என்ன உணர்ந்திருக்கு தேர்தல் ஆணையம்? நீக்கப்பட்டவர்கள் தான் யாரு? அடித்தட்டு மக்கள், இன்னும் கரெக்டாக சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களும் சிறுபான்மை மக்களும். ஏன்னா சத்தியார் கமிட்டி அறிக்கையின்படி லாஸ்ட்ல இருக்கிறது அவங்க தான். ஒரு சின்ன கம்பேரிசன் தானே. லாஸ்ட்ல இருக்கிறது SC STயும் முஸ்லீம்ஸ் தான். அன்றைக்கே சொன்னாங்க முஸ்லீம்ஸ் வந்து அவங்களோட கீழே இருக்காங்க சொல்லிட்டு போயிட்டாரு சச்சார். அப்போ மூணாவது, இன் அடிஷன் the booth wise list of 60 lakh voters shall also be displayed on the notice board by each booth level officers in the respective offices of the block development or panchayat to enable the public to have manual access to the list along with the reason for non-inclusion. ஏன்னா அவன்கிட்ட சோஷியல் மீடியா ஆக்சஸ் இருக்காது, இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது. அப்போ அவன் வந்து மேனுவல் ஆக்சஸ் பண்ணணும். ரீசன் ஃபார் நான் இன்க்ளூஷன் அவன் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவ்வளவு பேர் நான் இன்க்ளூஷன் லிஸ்ட்டில் இருக்கிறான் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, கன்வின்ஸ் ஆச்சு. இன் தி பப்ளிக் நோட்டீஸ் it shall also expressly mention that the aggrieved person may submit their claims along with the copy of Aadhaar card. அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். நீங்கள் வந்தால் ஆதார் கார்டோட காப்பி எடுத்துட்டு வந்தா உங்க ஓட்டை எடுத்துக்குவோம் அப்படின்னா ஆதார் கார்டு நீக்கி விட்டீங்க. அடிப்படையாக எல்லாரும் வச்சிருக்கிறது ஆதார் கார்டு, அதை தூக்கி விட்டீங்க லிஸ்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டால தான் இது கிடைக்குது. அப்ப இது நீங்க பண்ணணும். The state election officers will also get the soft copy of the district wide list of person not included in the draft and will publish on the website of the chief electoral officer Bihar. யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகலையோ, வித்தனை 65 லட்சம் பேர் வெளியிட்டாங்களா? வெளியிடல. ஆனா இதெல்லாம் செய்ய சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட். The documents will be epic based searchable. EPIC நம்பர் போட்டா சர்ச் பண்ற மாதிரி இருக்கணும். இது 6 பாயிண்ட்ஸ். இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னால இது முழுமையாக தேர்தல் ஆணையம் நிறைவேற்றியதாக எங்கேயுமே வந்து சாட்சிகளை காணல. வேற வழி இல்லாம ஒரு 22 லட்சம் பேரை திரும்ப அக்செப்ட் பண்ணிச்சு. மிச்சம் 40 லட்சம் பேர் எங்க? மிச்சம் 40 லட்சம் பேர் எங்க போனாங்க? 40 லட்சங்கிறது எவ்வளவு பெரிய கேம் சேஞ்சர். இது ஒன்றா? இது ஒண்ணு மட்டுமா? பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குற இந்த ஸ்டேட்ல நான் சொல்றேன், பீகாருங்கிறது என்னமோ பாலாறு தேனாரும் ஓடுற ஸ்டேட்டா? வேலை வாய்ப்புல பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலம். நான் ஏற்கனவே சொன்னேன், கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இந்தியாவிலே அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அந்த மாநிலம். இப்படியெல்லாம் வச்சிருக்கும் போது என்னத்தை நிதிஷ்குமார் உயர்த்திட்டாருன்னு சொல்லி இவரு கொண்டு வந்து அடிக்கிறாங்க. இவருக்கு நான் 5வது முறையா இவரையே திரும்ப CM ஆக்குறதுக்கு என்ன பிஜேபி 11 வருஷமா இவர் என்ன கிழிச்சு தள்ளிட்டாரு? நரேந்திர மோடியை பார்த்தோன்னே ஓட்டு போட்டாங்க. இதை நீங்க சொல்லி நாங்க நம்பணுமா? இல்ல, அதான் பாஜக என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சா அது வந்து ஜனநாயகத்தின் வெற்றின்னு சொல்றீங்க, பாஜக ஜெயிச்சா மட்டும் அதை ஒத்துக்க மாட்டீங்கன்னா எப்படி சார்? சார், இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கல. இப்போ இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சு. இல்ல, ஒருவேளை சொல்றேன், இந்த பீகார்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தா, காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தால் இதை விட இமாலய வெற்றியை பெற்றிருக்க வேண்டியதுன்னு கண்டிப்பா சொல்லியிருப்பேன். எனக்கு 40 லட்சம் ஓட்டு எனக்கு கணக்கு வேணும்ல சார். இது ஒண்ணா? இது தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி செய்யறது. இன்னொன்று தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி செய்யறது. இன்னொன்று என்ன? தேர்தல் விதிமுறை தேதிகள், மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அறிவிக்கப்பட்ட எந்த செயலையும் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் போய் 10,000 எல்லார் அக்கௌண்ட்லையும் விழுவுது. மோடி ஹை தோ மும்கின் ஹே அப்படிங்கிற மாதிரி. இஃப் மோடி இஸ் தேர், இட் இஸ் பாசிபிள். ஜனநாயகத்தின் எந்த விளிமியத்தை நரேந்திர மோடி பின்பற்றினார்? பெண்கள் வாக்கு இந்த வாட்டி 1951 பிறகு, அதாவது டெக்னிக்கலா சொன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம், ரிபப்ளிக் அப்புறம் 1951 பிறகு 71.6% பெண்கள், அதாவது சர்பாசிங் மென் 62.8. மொத்த ஆம்பளைங்க போட்ட ஓட்டு வித்தியாசம் 62.8. ஆனால் பெண்களுடைய ஓட்டு வித்தியாசம் 71.6. கிட்டத்தட்ட 8.8% மேல பெண்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க ஆண்களை விட. ஒருவேளை வந்து பர்சன்டேஜ் அப்படி இருக்குது, மொத்தம் ஓட்டர்ஸ் எவ்வளோன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது.
2.47 கோடி ஆண்கள், 2.51 கோடி பெண்கள். ஆண்களை விட பெண்கள் 4,34,000 பேர் அதிகமாக வாக்களிச்சிருக்கிறாங்க. இதுல நம்ம என்ன கணக்கு நினைச்சுக்க வேண்டியிருக்குன்னா, இப்ப நீங்க சொல்லுங்க, இத்தனை லட்சம் பெண்கள் அதிகமாக வாக்களிக்க வந்தது நரேந்திர மோடியுடைய பெண்கள் புரட்சியாலா? பீகார்ல அப்படி ஒரு புரட்சி ஏற்பட்டுருச்சா? இல்ல பெண்களுடைய கல்வி தரத்தை உயர்த்திட்டாரா? பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டாரா? பெண்களுடைய வேலை வாய்ப்பை உயர்த்திட்டாரா? பெண்களுக்கு என்னத்த உரிமை கழிச்சு இவர் சாத்திட்டாருன்னு சொல்லி இவருக்கு இவ்வளவு பெண்கள் வந்து ஓட்டு போட்டாங்க நீங்க சொல்லுவீங்க, நாங்க நம்பணும்? என்ன நடந்தது? 10,000 ரூபாய் போட்டீங்க, எல்லா பெண்களுக்கும் போட்டீங்க. அதை எவ்வளவு டெக்னிக்கலா வந்து நீங்க என்ஷூர் பண்ணீங்கிறது வரலாறு சொல்லுது. என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 2022 காஸ்ட் சர்வே படி 34.13% மக்கள் வெறும் மாசம் 6,000க்கும் கீழே இருந்தாலே வாழ்றாங்க. 34 டார்கெட் பண்ணு, எல்லாம் ஒரு அரித்மெட்டிக் கணக்கு. 34.13% ஹவுஸ் ஹோல்டு, பெண்கள் ஆண்கள் இல்ல, குடும்பமே. அப்ப என்ன கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஓட் பர்சன்டேஜ்? 34.13% ஹவுஸ் ஹோல்டு சர்வே ஆன் 6,000 பெர் மந்த் ஆர் லெஸ், அதை விட கம்மியா. பாவர்ட்டி கான்சென்ட்ரேட்டட் அமாங் ஷெட்யூல் கேஸ்ட் வந்து 42.93% பேர், அந்த 6,000க்கும் கம்மியா 43.93 ஷெட்யூல் காஸ்ட். இபிசி எல்லாம் எடுத்தா 33.58. அப்ப அந்த 10,000ங்கிறது அவனுக்கு ஒரு 5-6 மாசத்துக்கான பணம், ஒரு 1/2 வருஷத்துக்கு அவன் நீங்க கவனிச்சு விட்டுருக்கீங்க. அதான் ஜன்சுராஜ் வந்து ரொம்ப கேவலமா பேசுறாரு. அதை நம்ம உடன்படல. 10,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தேர்தல் அப்படின்னாரு. அப்ப இவங்களுக்கு நம்மளுக்கு பிஜேபி நம்மளுக்கு வித்தியாசம் தேவைன்னா ரெவடி கல்ச்சர்னு வரும். இங்க வர பாயிண்ட்டுக்கு ரெவடி கல்ச்சர், ஃப்ரீபீஸ், நாட்டை அசிங்கப்படுத்துறாங்க. என்னையா நாக்கு உனக்கு? நிலைப்பாடு மாற்றம்ன்றது அது ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்க முடியாது. நிலைப்பாடுங்கிறது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு காலம் வரை நான் வந்து அரசியல்ல வந்து 11 புள்ளிகள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பின்னால் அது 12 நினைச்சுக்கிட்டேன், இல்ல 10 நினைச்சுக்கிட்டேன், பரவாயில்ல. இப்படி போறதே தப்புன்னு சொல்லிட்டு நீங்க அதோட வேகமா அதுல போனீங்கன்னா, நிலைப்பாடுங்கிறது உங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நிலைப்பாடுங்கிறது நான் 9 நினைச்சேன், அது இப்ப 8ல இருக்குது, அது தப்பான நிலைப்பாடுனா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதான் நிலைப்பாடு. இப்ப அதிமுகவுக்கும் திமுகவுக்குள்ள வித்தியாசம் என்ன? நிலைப்பாடுகள் நாங்க முற்காலங்களில் பாஜகவோட கூட்டணி வச்சோம், வைத்தாலும் நீங்க பாபர் மசூதி பத்தி பேசக்கூடாது, பொது சிவில் சட்டம் பத்தி பேசக்கூடாது, இப்பெல்லாம் நாங்க வந்து அவங்களுடைய கொள்கையில லாக் பண்ணி வச்சோம் அப்படின்னும் போது அந்த நிலைப்பாட்டுல வந்து சிறு சர்க்கிள் இருந்தாலும் அதை ஒரு பெரும் சர்க்கிளாகவோ அல்லது வந்து மொட்டை தலைகீழான நிலைப்பாடை நம்ம பார்க்க முடியல. ஆனா அதிமுக தலைகீழா திரும்பி முஸ்லீம் கட்சி மாநாட்டை போய் நிற்கும் போது நாங்க வாக்கே வைக்க மாட்டோம், எங்க தோத்ததே அதனாலதான் ஜெயக்குமார் பேசுவாரு, தேவையில்லாத வேஸ்ட் லெக்கேஜிங்கன்னு அப்படி மொக்கையா அவங்கள போட்டு அசிங்கப்படுத்திட்டு திடீர்னு வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு நான் வேற வழியில நாங்க சேர்ந்துக்கிறோம் அப்படின்னா, இதுதான் வித்தியாசமா நம்ம பார்ப்போம். அப்ப அந்த மாதிரிதான் இது வித்தியாசம் இருக்கு. அரசியல்ல ஒரே நிலைப்பாடு கிடையாது. நான் வேற கட்சியில இருந்திருப்பேன், இன்னைக்கு கட்சி இருந்திருப்பேன், அந்த கட்சி விமர்சனம் பண்ணியிருப்பேன், இங்க வந்திருப்பேன், அதெல்லாம் வேற வேற. கொள்கை ரீதியாகவே ஒன்றை தப்பு என்கிறார். இந்த தேசம் இழிவுபடுவதே ரேவடி கல்ச்சர், ஃப்ரீபீஸ்னாலதான் இந்த தேசம் இழிவுபடுதுங்கிறார். அப்ப நீ தேசத்தை இழிவுபடுத்தணும்னு ஒத்துக்க. இது நீங்க சொல்ற அந்த கொள்கை நிலைப்பாட்டுல அரசியல் நிரந்தரமான ஒரு நிலைப்பாடு இருக்காது, மாறும். நிலைப்பாடு என்பது வேறு, உங்கள் கொள்கை கோட்பாடு என்பது வேறு. உங்க கொள்கை கோட்பாடு நீங்க பேசுனீங்க, ஃப்ரீபீஸ்ங்கிறது கல்ச்சர், இது ஒரு கலாச்சாரம் ஆகி போச்சு அப்படின்னாரு. இன்னைக்கு 10,000 பேருக்கு ரேவடி கல்ச்சர்ல வந்து 10,000 ரூபாய் வந்து லட்சக்கணக்கான பெண்களுக்கு வந்து நீங்க கொடுத்துருக்காரு. அப்ப அந்த பெண்கள்கிட்ட 34.13% அது வந்து 6,000 ரூபாய்க்கு கம்மியா இருந்தாலே போதும், அவங்க வாழ்க்கையை நடத்திடுவாங்கன்னா இதோட நிறுத்தல. இவங்க 10,000 ரூபாய் பொம்பளை லேடிஸ்க்கு கொடுத்துட்டு அந்த பணம் போய் கரெக்டா சேர்ந்திருக்கு, சேர்ந்த எல்லாம் நம்ம ஓட்டு போட்டிருக்கானாங்கிறத எப்படி என்ஷூர் பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஜீவிகா தீதீஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அந்த ஜீவிகா தீதீஸ் 1,80,000 பெண்களை நியமித்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய பெண்களை வாக்களிக்க சொல்லி ஊக்குவித்திருக்கிறார்கள். இதுவரை பீகார் வரலாற்று இல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கு. எதுக்கு செய்யணும்? கிட்டத்தட்ட இல்லீகல் தான். இது அப்ப நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸாக்கு தேர்றீங்களா, நோட்டீஸாக்கு தேர்றீங்களான்னு நீங்க ஒரு பேசி இந்த ஆசீர்வாதம் மாச்சார் சொன்னார். ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் சொல்றாங்க. நான் சொன்னேன், ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணன்னு சொல்றா கூட வாஸ்தவமான ஒண்ணு. நீங்க மேடையே திருட்டு போயிட்டு ஆடுறானா நான் எங்க நின்று ஆடுவேன்னு. நீங்க மேடையில திருட்டு போயிட்டீங்க. ஃபேர் பிளே கிரவுண்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்க, லெவல் பிளே இருக்கணும்னு. கிரவுண்டே இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்ப ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கி அதை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சின்னாபின்னப்படுத்துகின்ற செயல் இது. அதை செய்துவிட்டு இந்த தேர்தல் தோல்வியை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? நாங்க எதை முன்கூட்டியே சொல்லிக்கிட்டு இருந்தோமோ இன்னைக்கு தமிழ்நாடு வெடிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. இன்னைக்கு முதல்வர் எஸ்ஐஆருக்கு எதிராக குரல் எழுப்புகிறார் என்றால் அதற்கு காரணம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. பாண்டிச்சேரியில ஒருத்தர் நின்றுகிட்டு இவர் பிஜேபி காரராச்சே, நான் எம்எல்ஏ வந்திருக்கிறேன், இவர் பிஜேபி காரராச்சே, இவர் எப்படிமா பூத் லெவல் ஆபீசர் கூட சேர்ந்து உங்க கூட வந்தாரு அப்படின்னு ஒரு எம்எல்ஏ கொஸ்டின் எழுப்புறாருன்னா அதற்கு காரணம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. இது மாதிரி பல ஜனநாயக விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம். பீகார் தேர்தல் என்பது
இந்த நாட்டை மீண்டும் ஏன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கோளாறு பண்ணல இவனுங்க, ஒரேடியா போயிட்டானுங்க. 200 தொகுதி ஜெயிக்க போறோம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் பீகார்ல நேரில் பார்த்துட்டு தானே வந்தேன் மக்கள் எழுச்சி எப்படி இருக்குன்னு. பார்த்ததை சொல்றேன். மேபி நான் பார்த்தது ஓட்டா மாறாது இல்லையா? அப்கோர்ஸ் நியாயமானது தான். ஆனா மக்களுடைய நிலைப்பாடு நீங்க கூட்டம் ஓட்டா மாறாது, அதுக்காக கொடூரமா தோப்புன்றது நியாயமா இருக்குமா? இல்ல, இப்போ காங்கிரஸ் மீது வந்து இந்த பீகார் தேர்தல் என்ன விமர்சனம் வருது அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் அந்த ஓட் ஷோரி செப்டம்பர் மாசத்துல வந்து பீகார்ல மிகப்பெரிய யாத்திரை நடத்தினாரு. அதன் பிறகு 2 மாசம் காணாம போயிட்டு தேர்தலுக்கு குறிப்பாக அந்த வாக்குப்பதிவுக்கு முன்னாடிதான் ராகுல் காந்தி வந்தாரு. அவருடைய பிரசன்ஸ்ன்றது பீகார்ல இல்ல, காங்கிரஸ் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்ற ஒரு விமர்சனம் இப்போ வரல இல்லையா? நீ இது வந்து தப்பான விமர்சனம். இருந்தாலும் இதை நான் ஏத்துக்கிட்டு ஒரு காரணம் சொல்றேன். மோடி எத்தனை முறை வந்தாரு? சரி, அது ஸ்டேட் எலெக்ஷன். அதில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய அர்ப்பணிப்பு என்பது கொடூரமான அர்ப்பணிப்பு. எங்களுக்குலாம் ரத்த கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு உழைக்கிறாரு. அவரு தான் உங்களுக்கு கேட்குறேன், மோடி எத்தனை முறை வந்தாரு? அல்லது வந்து அரசியலுக்காக எந்த நிலையிலும் வரணும்னா புல்வாமா பகல்காமில் அட்டாக் நடந்திருந்தாலும் பீகாருக்கு வரதுக்கு நாங்கள் என்ன மோடியா? எதை ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இல்ல, நான் சொல்றது அரசியலுக்கு எதை செய்யணும்னு நான் சொல்றேன். ரெஸ்பான்சிபிள் தான் நான் சொல்லிட்டேன். ஒரு தேசிய தலைவர் எத்தனை முறை வர வேண்டுமோ அத்தனை முறை, அதை விட அதிகமாகவே தேஜஸ்வி யாதவ் கூட சேர்ந்து அவரை பார்க்குற போதெல்லாம் நாங்கள் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு உழைப்பை போட்டிருக்கிறார், அவ்வளவு சிரமத்தையும் கஷ்டத்தையும் பார்த்துருக்காரு. அப்போ இங்கே தேர்தல் என்று இவர்கள் எதை முடிவு செய்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்கள் மணி கண்ட்ரோலில் வந்து ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சந்தீப் சாஸ்திரி அப்படின்னு சொல்லி NITTE யூனிவர்சிட்டி, அதே மாதிரி அதனுடைய வைஸ் பிரசிடென்ட், அவர் லோக்நீதி நெட்வொர்க்கினுடைய கோஆர்டினேட்டர், அவர் சொல்கிறாரு எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது இஷ்யூ தான், ஆனால் இங்கே எம்ப்ளாய்மெண்ட்டை விட முக்கியமான மேட்டர் நிறைய இருக்குது. ஓட்டிங் பூத்தில் ஃபோர் கிரவுண்டில் எது வருது, பேக்ரவுண்டில் எது வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓட்டு போகிறப்ப எம்ப்ளாய்மெண்ட் பேக்ரவுண்டுக்கு போயிடுது. ஃபோர் கிரவுண்டுக்கு எது வருது அப்படின்னா அவர் சொல்கிறாரு எமோஷன், சோஷியல் ஐடென்டிட்டி லைக் காஸ்ட், ரிலீஜியன், இதுதான் முக்கியத்துவம் வருது. இதைத்தானே குறிவைத்து DMK காரர்களை தாக்கி சம்மந்தமே இல்லாமல் நரேந்திர மோடி பேசிட்டு இருந்தாரு. நீங்கள் இது ஒரு தேர்தல் உண்மையான வெற்றின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் இது ஆக்கப்பூர்வமான வாக்குறுதிகள் மீது பெறப்பட்ட வெற்றியா, ஒரு ஜனநாயக ரீதியான கொள்கை பிரச்சாரத்தின் மீது கிடைத்த வெற்றியா அப்படின்னா, ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்தா இஸ்லாமியர்களுக்கு இது செய்வாங்க அது செய்வாங்க, இன்னொரு பக்கம் வந்து திமுக வந்து பீகாரிகள் திட்டிடுச்சு, பீகாரிகள் அவமானப்படுத்திடுச்சு, தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்கள திமுக காரங்களே சொன்னாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் வெறுப்பின் மீதும் பிளவுவாதத்தின் மீதுமே அமைந்திருக்கிறது. இதை எப்படி ஒரு ஜனநாயக வெற்றியை எடுத்துக்க முடியும்? இதே நீங்க சொல்லி என்ன கேட்கறாங்க இன்னைக்கு ஒரு தேர்தல். இதுலதான் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் 2024 தேர்தலிலும் சரி, மகாராஷ்டிரா தேர்தலும் சரி, கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனையை சொல்லியிருந்தார். இது நம்பர் 1. பீகார்ல பார்க்கும் பொழுது ஓட்சோரிய வந்து ஒரு விஷயமா பேசியிருந்தார். இது ரெண்டுமே மக்களினுடைய அடிப்படை உரிமை தான், இதை பேச வேண்டிய விஷயம் தான். ஆனால் அதை தாண்டி மக்களுக்கு வந்து அடிப்படை விஷயங்கள் இருக்குல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, 6000 ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறாங்க, இதை காங்கிரஸ் அட்ரஸ் பண்ணலையான்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. நாங்க அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் பதில் சொன்னேன். அதை தாண்டி அவரிடத்துல வெறுப்பை விதைத்தால் அந்த விதைக்கப்படும் வெறுப்புக்கு ரிசல்ட் இருந்திருக்கு அவங்க கிட்ட. அதுக்காக நாங்களும் சேர்ந்து வெறுப்பை விதைக்க முடியாது. நாங்க ஏன் பண்ணல? நீங்க மக்கள் பிரச்சனையை ஒரு கோடி வேலை வாய்ப்புன்னு பிஜேபி சொல்லுச்சு. நாங்க சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 20 நாட்களுக்குள், ஆட்சி அமைத்த 20 நாட்களுக்குள் நாங்கள் ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபருக்கு வேலை வாய்ப்பு, அரசு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னோமே. எங்களை விட யார் பர்ஃபெக்டா அட்ரஸ் பண்ணா எல்லாத்தையுமே? பெண்களுக்கு என்ன செய்வோம்னு சொன்னோம், குடும்பத்தினருக்கு என்ன செய்வோம்னு சொன்னோம். அதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் தெளிவாக கிரவுண்ட் லெவலில் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணோம். துணை முதல்வர் வரைக்கும் யாருக்கு கொடுக்கணுங்கிறத யோசிச்சோம். எல்லாம் கரெக்டாக பண்ணோம். அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. பட் எங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும், இப்படித்தான் முடிவு வரும் அப்படின்னு எங்களுக்கு தெளிவாக ஏற்கனவே தெரியும். இது ஒரு சிறிதளவு கூட எங்களை பாதிக்கல, மாறாக எங்களுக்கு புத்துணர்ச்சி தான் இது கொடுத்துருக்கு. ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா பீப்புள் மேண்டேட் வேற யாருக்கு, ஒரு ஆள் 2 பேர் இல்லை. நீ யாருக்கு ஓட்டு போட்ட காங்கிரஸுக்கு, நீ யாருக்கு போட்ட அப்புறம் 2 பேர் ஒன்று ஜெயிக்கிறானுங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும். அல்லது காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்கலாம் பல்ல பிடிங்கி விட்ட மாதிரி அவங்களுக்கு தேர்தல் வாக்குரிமை இல்லாமல் ஆக்கப்படுவது எல்லாத்தையுமே மக்கள் பார்க்குறாங்க. இவ்வளவு தவறு நடக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனால் காங்கிரஸ் கிரவுண்ட்ல என்ன பண்ணுதுன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஏன்னா 2004 இருந்து 2014 வரைக்கும் பாஜக எப்படி ஒரு ஆப்போசிஷனா இருந்தாங்கன்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்தாங்க. அந்த மாதிரி காங்கிரஸ் இருக்கா அப்படின்ற கேள்வி. நீங்க திரும்பவும் எத்தனை முறை கேட்டாலும் நான் ஒன்னே சொல்லுவேன். ஆப்போசிஷனா இருக்கும் பொழுதும் ரூலிங்கா இருக்கும் போதும் பாஜக செய்யற ஈனத்தனமான இழிதரமான கீழ்த்தரமான அரசியலை காங்கிரஸ் ஒருபோது செய்யாது. ஒருவேளை நீங்க அதை பாலிடிக்ஸ் நான் சொல்றது போராட்டமா சொல்றேன். என்ன போராட்டம்? எதுக்கெல்லாம் அவங்க போராடுவாங்க தெரியுமில்ல? கன்னியாஸ்திரி மதம் மாத்திட்டா, ஐயோ இந்து மதத்தை தப்பா பேசிட்டாங்க, ஐயோ இஸ்லாமியர்களை பலாசில கட்டி கொடுத்துட்டாங்க, வேற என்ன உருப்படியா அவங்க போராட்டாங்கன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு போராட்டத்தை எனக்கு 2G விவகாரத்தை தேசம் முழுக்க எப்படி கொண்டுட்டு போனாங்கன்னு தெரியும். நாடாளுமன்றத்துக்காக வர்றீங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரீங்க. இல்ல நான் ஓவராலா சொல்றேன், இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு சொல்றீங்க, வாக்கு திருட்டு நடக்குதுன்றீங்க. பட் களத்துல என்ன காங்கிரஸ் வந்து போராட்டம் பண்றாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நாங்க இவ்வளவு வரைக்கும்
இந்த பாராளுமன்றத்தை முடக்கக்கூடிய அளவிற்கான எவ்வளவு பிரச்சனைகள் முன் வச்சிருக்கிறோம். ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தது, இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தின் மீது வைக்கப்பட்ட சொல்லது அப்படின்னு போராடணும். அதானியின் மீது இண்டெக்மெண்ட் வந்துச்சு கோர்ட்டில். இது இந்தியா இந்த தேசத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தி ஷெல் கம்பெனிஸை உருவாக்கி இந்த நாட்டினுடைய வளங்களை திருடுகிறார் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சோம். கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்தில் நாங்கள் கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது பண்ணோம். அக்னிபாத் ஸ்கீம் வந்தது. பீகாரில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தோம். நீட்டுக்கு எதிரான போராட்டங்களில் கலந்துக்கிட்டு நீட்டுக்கு எதிராக மக்களுக்கு துணை நின்றோம். அதே போல இப்போ எத்தனையோ சட்டத்துக்கு புறம்பான சட்டங்களை இவர்கள் இயற்றிய போது, அது வக்பு திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, மத ரீதியான துவேஷங்களை ஒரு விளைக்கும் போதும் சரி, எல்லாத்தையும் களத்து நின்றது காங்கிரஸ் தான். அது நாங்கள் பாராளுமன்றத்தை முடக்க போனால் பாராளுமன்றத்தை முடக்கிக்கிட்ட பாராளுமன்ற நேரத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்படி எவ்வளவோ விவகாரங்களை நம்ம வீரியமாக செயல்பட்டுருக்கோம். நீங்கள் சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்கள் ஒருவேளை பார்க்கலையா, இல்லை வேணுன்ட்டு ஒரு கேள்வியாக கேட்போம் வெட்டன்னு கேட்குறீங்களான்னு தெரியல. அப்போ காங்கிரஸ் சரி புரட்சி வெடிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்களோ? அமைதியாக இருக்கிறோமா? புரட்சி வெடிக்கிறதுக்கு காரணமாகவே நாங்கள் தானே இருப்போம். இப்போ நீங்கள் இதே மாதிரி வெற்றியை இப்போ தேர்தலில் இதே மாதிரி அழுகுனி ஆட்டம் ஆடி விளையாடி ஜெயிச்சிட்டே இருக்கீங்க. ஜென்சி பாருங்கன்னு ராகுல் காந்தி எதுக்கு சும்மா சொன்னாரா? ஒரு 15 நிமிஷத்துல 5 லட்சம் வாக்கு எப்படி திருடப்பட்டதுங்கிறத விளக்குறாருன்னா அவர் எவ்வளவு பேர் ஒர்க் அவுட் பண்ணிருப்பாரு. என்ன நீங்க சாதாரணமா சிறுமைப்படுத்திட்டீங்க? கிரவுண்ட்ல அது தெரியலையேன்ற அந்த கொஸ்டின். கிரவுண்ட்ல எப்படி சார் தெரியும்? கரெக்ட் பண்ணப்பட்டதே தேர்தல் ஆணையம்ல கரெக்ட் பண்ணி வச்சிருக்குது. 65 லட்சம் பேர் காணாம போயிட்டான்னு நான் கோர்ட்டுடைய பேப்பர்ஸை காட்டி சொல்லிட்டு இருக்கிறேன். மிச்சம் 40 லட்சம் பேர் எங்க போனான்னு தெரியலன்னு காட்டி சொல்லிட்டு இருக்கிறேன். 10,000 ரூபாய் சட்டத்துக்கு புறம்பா 27 லட்சம் பெண்களுக்கு கொடுத்துருக்கான்னு நான் டாக்குமெண்ட்டை காட்டி பேசிட்டு இருக்கிறேன். பெண்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க எங்களுக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவே ஆட்களை இறக்கி விட்டு 1,80,000 பேர் இறக்கி விட்டு வாக்கு வாங்கினாங்கன்னு சொல்லி டாக்குமெண்ட்டை நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி வாக்கு போட முடியும்? அப்படிலாம் முடியுமா? நாங்க ஒரு ஆளு ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு மேல ஓட்டு போடுவது என்பது சட்டவிரோதம். அது நீங்க ஆதாரம் காட்டினீங்கன்னா சுபூத் திலாதோ அப்படிங்கிறாரு ஞானேஷ்குமார். ஆதாரம் காட்டினீங்கன்னா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அஜித் குமாருங்கிற ஒரு ஆள் ஓபி இந்தியால வேலை செய்யறான். அவன் போய் என்ன செய்யறான்? பீகார்ல டெல்லியில ஓட்டு போட்டு வரான், ஹரியானால ஓட்டு போட்டு வர்றான், பீகார்லயும் ஓட்டு போடுறான். எல்லாத்துக்கும் 3க்கும் போட்டோ போடுறான். 3 இடத்துல ஓட்டு போட்டேன் அப்படின்னு போட்டோ போடுறான். இது எப்படி அப்படின்னு கேட்டா அதே ஓப் இந்தியால ஒர்க் பண்ற அனுபம் கேசிங் என்ன சொல்றாப்புல, அது தெரிஞ்சுதான் அவர் போட்டாரு. காரணம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துக்கான இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறான். சரி, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அது அப்படின்னா எஸ்ஐஆர் வந்ததே இது ஒழிக்கிறதுக்கு தான் காட்டுறது தானே பண்ணீங்க. அப்ப எஸ்ஐஆர் வந்த பிறகு நீ பீகார்ல எப்படி ஓட்டு போட்ட? திரும்ப அதுக்கப்புறம் இப்படி ஹரியானா இதுல ஓட்டு போட்ட, டெல்லியில ஓட்டு போடுற. சரி, அதுதான் நீ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணு. உங்க அப்பா எப்படி ஓட்டு போட்டாரு? குடும்ப மேல ஓட்டு போட்டிருக்கு பல இடங்கள்ல. இப்படி ஒன்றா இரண்டா எத்தனை பேர் பாஜக ஆதரவாளர்கள் பாஜக கொடியோடு எவ்வளவு பேர் மாற்றி மாற்றி ஓட்டு. நீங்க வாக்கு திருடுவீங்க, உங்களுக்கு தேவையில்லாதவங்களை நீக்குவீங்க, உங்களுக்கு தேவையானவர்களை 20 முறை போட வைப்பீங்க, 22 இடத்துல ஒரே பிரசிலியன் மாடல் பேரை வச்சு அவ போட்டோ வச்சு 22 இடத்துல ஓட்டு போடுவீங்க. கேட்டா பைத்தியக்கார மாதிரி உளருவீங்க. பிரேசில்ல இருந்து 22 இடத்துல ஓட்டு போட்டாலான்னு சொல்ற சப்ஜெக்ட் புரியத்தான் செய்யுது. காரிய கிற்கனுக்கு மாதிரி புரியாத மாதிரி நடிக்க வேண்டியது. அப்ப இவ்வளவு எல்லாத்தையும் செஞ்சுட்டு களத்துல பிரதிபலிக்கலைன்னா களத்துல பிரதிபலிக்க வேண்டிய ஓட்டத்தானே திருட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப காங்கிரஸோட அடுத்த பிளான் என்ன சார்? இந்த பீகார் எலெக்ஷன் வந்துடுச்சு, இந்த ரிசல்ட் வந்துடுச்சு. இப்ப இதுக்கப்புறம் காங்கிரஸோட பிளான் என்னவா இருக்கும்? இப்ப அடுத்து தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பத்தி இருக்குது, வெஸ்ட் பெங்கால் இருக்குது. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஜனநாயகத்தை பாதுகாப்பது என்பது சட்டமன்ற தேர்தலில் வெல்வது மட்டுமல்ல ஜனநாயகத்தை பாதுகாப்பது. ஒரு கால் சட்டமன்ற தேர்தலில் வெல்வது ஜனநாயகத்தை பாதுகாப்பது என்றால் அது பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு இருந்து வென்றுட்டு போயிருப்போமே. இந்த தேசத்தை அழிக்கக்கூடிய சக்தியை வேரோடும் வேரடி மண்ணோடும் பெடுங்குவதுதான் ஜனநாயகத்தை பாதுகாப்பது. அதை செய்யக்கூடிய தலைவர் தான் ஜனநாயகத்தின் தலைவர் ராகுல் காந்தி. அவர் பின்னால நாங்க இத்தனை தோல்வி தான் சொல்லணும். தொடர் வெற்றி சர்வாதிகாரிகள் உண்டாக்கும். இன்னைக்கு பிஜேபி காரங்க பீகார் வெற்றி கொண்டாட முடியுதா பாத்தீங்களா? நீங்க நியாயமா வெடிகுண்டுக்காக கொண்டாட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது கூட நீங்க முக்கியமான பாயிண்ட் தான் சொன்ன பாத்தீங்களா? இந்த மாதிரி எமோஷன்ஸ் மேலதான் வெல்லுவாங்க. கடைசி நேரத்தை தலைவர் ராகுல் காந்தி ஹரியானா தேர்தலை பத்தி பேச சொல்றீங்க. கடைசி நேரத்தில் டெல்லியில வெடிச்சதை பத்தி என்ன சொல்றது? அதையும் தேர்தலோட முடிச்சு போடணுமா? அப்கோர்ஸ். நீங்க பண்ணலையா? யஷ்வந்த் ஷிண்டே சொல்லலையா? மேண்டேட் கோர்ட்ல அஃபிடவிட் ஃபைல் பண்ணலையா? நம்ம வெடிக்கிற மகாராஷ்டிரால வைக்கிற குண்டு எப்படி காங்கிரஸுக்கு எதிராக போகும்னு நான் கேட்டேன். சொல்லப்பட்டதை செய்டான்னு எங்களை சொன்னாங்கன்னு யஷ்வந்த் ஷிண்டே சொல்லலையா? மேண்டேட் கோர்ட்ல அஃபிடவிட்டா ஃபைல் பண்ணலையா? அது வெளியே வராத மாதிரி நீங்க பாத்துக்கலையா? சர்சங் சாலக் மோகன் பகவத் பெயர் கொண்டு நான் இதுல சொல்லுவேன் அப்படின்னு நம்ம சொல்லலையா? யார் கூடலாம் சேர்ந்து நான் குண்டு வெடிப்பதற்கு பாகிஸ்தானுடைய அந்த பயிற்சி எடுத்து நம்ம சொல்லலையா? அதான் யாருக்காக பண்ணீங்க? உங்களுக்கு எல்லாம் வரலாறு இல்லையா? மாலேகான்ல முஸ்லீம்கள் தொழக்கூடிய இடத்துல குண்டு வெடிக்கலையா? முஸ்லீம்கள் தொழுது அதிகாலை 3 மணிக்கு வெடிச்சு 37 பேர் சாகலையா? அதற்கும் முஸ்லீம்கள் கைது செய்யப்படலையா?
மகாராஷ்டிராவில் தொடர்ந்து ட்ரெயினில் வந்து பாம் பிளாஸ்ட், சீரியல் பிளாஸ்ட் வெடிக்கலையா? குக்கர்லையும் டிஃபன் பாக்ஸ்லையும் வெடிக்கலையா? அதற்கும் இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டு 19 ஆண்டுகள் கழித்து கைது செய்யப்பட்ட 12 பேரை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்யும் போது ஸ்டேட்மெண்ட்டை கோயர்ஸ் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி வாங்கியிருக்கிறீங்க. ஒரு கேஸை சால்வ் பண்றது வேற விஷயம், சால்வ் பண்ற மாதிரி காட்டுறது வேற விஷயம். இவனுங்கெல்லாம் அப்பாவிகள்னு 12 வருஷம் கழிச்சு முஸ்லீம்களை வெளியிட்டாங்க. அதை விடுங்க, செஞ்சவன் யாரு? பட் த டேமேஜ் இஸ் ஆல்ரெடி பீன் டன். முஸ்லீம்களை தீவிரவாதி என்றும் அவர்களுக்கு இந்த சிறுபான்மையினர் பாவம், அவர் நம்ம தான் அரணா நிற்கணும் அப்படின்னு சொல்ற காங்கிரஸை வந்து தேச விரோதிகளுக்கு ஆதரவா நிற்கிற கட்சி அப்படின்னு காட்டி ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்களே. அப்ப இதெல்லாம் நீங்க டெல்லியில செய்ய மாட்டீங்க. ஏன் புல்வாமா யாரால நடந்ததுன்னு சத்யபால் மாலிக் சொல்லலையா? பகல்காம் அட்டாக் நடந்து மக்கள் இங்க படுத்துக்கிட்டு இருக்கும்போது இவர் பீகார் தேர்தலுக்கு போலையா? அங்க போய் நின்றுக்கிட்டு காரணமானவர்களை விட மாட்டேன், சிவப்பு கண்ணை காட்டுவோன்னு அழுது நாடகம் போடலையா? வர வேண்டிய இடத்துக்கு வரல, பீகாருக்கு போய் அழுவலையா? இதெல்லாம் நீங்க ஒரு 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 கோணத்துல வந்து கோத்து பார்க்க மாட்டீங்களா ஒரே நூல்ல? அப்ப இதெல்லாம் இவங்களுடைய பேட்டர்ன். கோத்ரா ரயில் எரிப்பு நடந்து, குஜராத் கலவரம் நடந்து, முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதற்கு பின்னால் உடனடியாக தேர்தல் நடத்தணும்னு ஜேஎம் லிண்டாவோட போய் நீங்க போட்டி போடலையா நரேந்திர மோடி? அப்ப நடந்து முடிஞ்ச உடனே மக்கள் சூடா இருக்கிறான், இந்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க, இந்த ஓட்டை நம்ம எடுத்துக்கணும் நீங்க கணக்கு பண்ணலையா? அதுக்காக இந்த டெல்லியில நடந்திருக்காதுன்னு நீங்க நினைக்கலையா? கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் உடனே அவனை வந்து தூக்குமாடியில ஏத்து பேசுங்கடா, கைது செய்யப்பட்டவன்லாம் முஸ்லீமா இருக்கான். காஷ்மீரிலே அதிகம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஒரு முஸ்லீம் புள்ள வந்து காஷ்மீர்ல நின்று அழகா பேட்டி கொடுத்துச்சு பகல்காம். அப்ப அது பெருமளவு பாராட்டப்பட்டுச்சு. அதை டார்கெட் பண்ணி அங்க யாருமே டாக்டர்ஸ் படிக்க கூடாதுங்கிறதுக்காக நடந்த சதியாக இருக்கும்னு நீங்க நினைக்கலையா? அதான் ஒரு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஏங்க ஒரு இஸ்லாமிய செய்ய போறான்? எங்க குண்டு வெடித்தாலும் என் நெஞ்சு பதறதுங்க. ஐயோ எத்தனை இஸ்லாமியர்களை கபலீகரம் செய்ய போறான்னு அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டே செய்வான்? அப்ப இது சரி, அதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சான். அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கு இல்லையா? பிஜேபியால தான் இந்த சாதனையை செய்ய முடியும். பிஜேபி தான் சாதனை வெடிக்கிறது, இவன் ஆட்சி செய்யறது. அது பொன்னார் பேசலையா? அதை கேட்ட பிறகுமா நீங்க இது கனெக்டிவிட்டி இல்லையான்னு கேக்குறீங்க. என்ன சொன்னாரு? இது காங்கிரஸ் செய்திருக்கும், நாங்க ஆள்ற மாநிலத்தை செய்ய போறீங்க. ஓ, அப்ப நீங்க ஆளாத மாநிலத்தை நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு ஒத்துக்கிறீங்க. அது கேட்கும்போது எவ்வளவு இழிவான கீழ்த்தரமான பேச்சு அது. நாங்க ஆள்ற மாநிலத்தை ஏன் அமித்ஷா பேசலையா? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கர்நாடகாவில் குண்டு வெடிக்கும்னு அமித்ஷா பேசலையா? அப்ப இதெல்லாம் என்னது? பிபிசி அறிக்கை சொல்லலையா? ஏன் ஜஹரான் மம்தானி சொல்லலையா? 4 பேர் உட்கார வச்சு பேட்டி எடுக்கும்போது ஜஹரான் மம்தானி என்ன சொன்னாரு? நீங்க நரேந்திர மோடி வந்தா கை கொடுக்குவீங்களா? மற்ற 3 பேர் சொன்னாங்க நாங்க பண்ண மாட்டோம், எங்களுக்கு பிடிக்காதவரேன்னு. ஜஹரான் மம்தானி தான் டீட்டெயிலா சொன்னார். நான் குஜராத்ல இருந்து வர்றவன், இன்னைக்கு எங்களை பார்த்து கேட்கறாங்க, நரேந்திர மோடி தான் உங்களை கொன்னொழிச்சிட்டாரு, நீ எப்படி தப்பிச்சு குஜராத்ல நீங்க வந்து எங்களை பார்த்து கேட்கறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய மேசக்கர், ஒரு பெரிய ஜெனசைடை எங்களுக்கு எதிராக செய்தவர் நரேந்திர மோடின்னு பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் வந்தவன் சொல்றானே, இன்னைக்கு மேயர் ஆயிருக்கானே. அப்ப இதுக்கெல்லாம் கனெக்டிவிட்டி இல்லையா? நீங்க கொல்லலையா? குண்டு வைக்கலையா? நீங்க குண்டு வச்சதுக்கு மாலேகான்ல குண்டு வச்சு முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்ட பின்னால் ஒரு நியாயமான அதிகாரி வந்து ஹேமந்த் கார்கரே வந்து யாரை கைது பண்ணா? உண்மையான குற்றவாளின்னு பின்னால பிராக்யா சிங் தாக்கூர் முழுநேர ஆர்எஸ்எஸ் காரர், கர்னல் புரோஹித் முழுநேர ஆர்எஸ்எஸ் காரர், இவங்களெல்லாம் கைது பண்ணி உள்ள வைக்கலையா? அதே கைது செய்து வைத்த ஹேமந்த் கார்கரே சந்தேகத்திற்கு இடமான முறையில் மரணிக்கலையா? என்னங்க ஒரு சம்பவம் நீங்க எதுக்காக நடத்துறீங்கன்னு தெரியாத அளவுக்கு பைத்தியக்காரனா நாங்க இருக்கிறோமா? இன்னும் மக்கள் பைத்தியக்காரன் நடத்திக்கிட்டே இரு. நீ இன்னைக்கு பேசுற நான் இருக்கலாம், நாளைக்கு இறந்து போகலாம், சிறையில் அடைக்கப்படலாம், நசுக்கப்படலாம், என் உரிமைகள் பறிக்கப்படலாம், நான் வந்து என்னுடைய குரல் வழி வந்து நெரிக்கப்படலாம். ஆனா உண்மை என்னைக்கும் மாறாது. நீங்க சொராபுதீனை போலி என்கவுண்டர்ல கொள்ளலாம், இஸ்ரத் ஜஹானை போலி என்கவுண்டர்ல கொள்ளலாம், ஜட்ஜ் லோயாவை யார் கொண்டான்னு தெரியாம போகலாம், ஹேமந்த் கார்கரே யார் கொண்டான்னு தெரியாம போகலாம். ஆனால் இதற்கெல்லாம் பதில் ஒரு ஜனநாயக நாட்டில் கிடைக்காம போகாதுல்ல. அதற்கான தலைவர் தான் தலைவர் ராகுல் காந்தி. அதற்கான ஒரு முடிவாகத்தான் பீகார் முடிவை பார்க்கிறோம். பீகார் ரிசல்ட்ஸ் ஆர் yet another milestone towards protecting democracy. சோ காங்கிரஸ்க்கு சோர்வு கொடுக்கல இந்த ரிசல்ட். நான் பேசுறத பார்த்து உங்களுக்கு சோர்வான மாதிரி தெரியுதா? கட்சிக்கு சொல்றேன். காங்கிரஸ் கட்சி தானே எனக்கு உத்வேகத்தை கொடுக்குது. தலைவருடைய உத்வேகம் தான் எங்களுக்கு உத்வேகம். ஒருபோதும் கிடையாது. வெள்ளையரிடமிருந்து எப்படி இந்த தேசத்தை காப்பாற்றினோமோ அது போல இந்த மதவாத கொள்ளையரிடம் இந்த தேசத்தை காப்பாற்றும் வரை எங்களுக்கு ஒருபோதும் சோர்வுன்றது சலிப்பும் சோர்வும் தற்கொலைக்கு சமம் என்று சொன்ன பெரியாரின் வார்த்தைகளின்படி வாழ்பவர்கள் நாங்கள். ஒருபோதும் நடக்காது. நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.